இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் கொடுத்துருக்காங்க 12th மேக்ஸுக்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து ரெகுலராக டெய்லியுமே உங்களுக்காக அப்டேட் வந்து ஈவினிங் டைம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இந்த வீடியோவை தயவு செய்து உங்கள் பேரண்ட்ஸோட உட்காந்து நீங்கள் பாருங்க. வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸும் நீங்கள் பேரண்ட்ஸோட உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஒரு 3 நாட்களில் நம்ம வந்து கட் ஆஃப் பற்றி நம்ம பேசிட்டே இருக்கோம். அதே மாதிரி 190க்கு மேலே எடுக்கணும், 190க்கு மேலே எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ 190க்கு மேலே எடுக்கணும்னு சொல்றீங்க. 190 மேலே எடுத்தோம் அப்படின்னா என்ன பெனிஃபிட் இருக்கு? என்னால வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து ஃப்ரீயா படிக்க முடியுமா? இல்ல எனக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? 190 மேல எடுக்கணும், 190 மேல எடுக்கணும்னு சொல்றீங்களே, என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத ஒரு தடவை இன்னும் நான் என்ன சொல்லிடுறேன். சரியா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸ் மார்க், நம்மளோட மேக்ஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு அப்படியே எடுத்துக்குவோம். கெமிஸ்ட்ரி மார்க் அப்படியே 2 ஆல் டிவைட் பண்ணி 50 கன்வெர்ட் பண்ணுவோம். பிசிக்ஸ் மார்க்கை 2 ஆல் டிவைட் பண்ணி 50 கன்வெர்ட் பண்ணிடுவோம். 200 வந்துடும். 200க்கு எவ்வளோ? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா 190 பிளஸ் வந்து நீங்க எடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்போ 190 பிளஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு சார்? அதாவது நீங்க போக போக நிறைய பசங்க நம்ம கூட வந்துருவாங்க. சரியா? நிறைய பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல வெல்த்தியா இருக்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அதாவது என்ன அவங்களோட எய்மா இருக்கும் அப்படின்னா ஒரு ரெப்யூட்டடான காலேஜ்ல நான் படிக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட எய்மா இருக்கும். இப்ப நல்ல வெல்த்தியா இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா இப்ப உதாரணத்துக்கு பிஎஸ்ஜி காலேஜோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி காலேஜோ இல்ல ஒரு பெரிய பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா என்ன பண்ணிடுவாங்கன்னா போவாங்க. சரியா? அவங்க வந்து 12th மார்க் குறைவா எடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்றப்ப டொனேஷன்லாம் கொடுத்து நம்ம பே பண்ணிடுவாங்க. சரியா? பே பண்ணி அவங்க அந்த சீட் எடுத்துக்குவாங்க. ஆனால் நீங்க 190 பிளஸ் எடுத்தீங்க அப்படின்னா எந்த டொனேஷனும் நீங்க என்ன பே பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் டாப் 10 காலேஜுக்குள்ள நீங்க போயிடலாம். சரியா? கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும் இல்ல வந்து பிரைவேட் காலேஜா இருக்கட்டும், டாப் 10 காலேஜுக்குள்ள உங்களால போக முடியும். கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்காக வச்சிருக்காங்களோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அதனால தயவு செய்து நீங்க 190 பிளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 190 பிளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலியமா நிறைய காலேஜ் நாமளுமே ரெஃபர் பண்ணுவோம். 190 பிளஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய காலேஜ்ல ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க. வித் ஹாஸ்டலோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ கொடுக்கக்கூடிய காலேஜஸ் தான் நிறைய இருக்கு. சரியா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கு பாருங்களேன் உங்க பேரண்ட்ஸுக்கு. எந்த ஃபீஸுமே இல்லாம நம்ம ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சு 4 வருஷம் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல லைஃப்ல நம்ம செட்டில் ஆக போறோம். அப்ப இது நம்ம பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு பெரிய கிஃப்டா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும், அதனால நம்மளாம் இன்ஜினியரிங் எல்லாம் சேர்த்து விட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறீங்க, நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் அடுத்த வீடியோல உங்களுக்காக நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா காலேஜுக்கு நம்ம போய் சேர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலியமா வருது, பிரைவேட் செக்டர் மூலியமா என்னென்ன ஸ்காலர்ஷிப் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற வீடியோவை நான் நிறைய உங்களுக்காக அப்லோட் பண்ண போறேன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது 190 பிளஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா, சரியா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல காலேஜ், அதாவது நல்ல காலேஜ்ல போய் நீங்க என்ன பண்ண முடியும்னா ஜாயின் பண்ண முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல காலேஜ்ல போய் நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீயா கூட என்ன சொல்றதா நீங்க படிக்கலாம். சரியா? ஃபுல் ஃப்ரீயா கூட படிக்கலாம். நிறைய காலேஜஸ் வந்து இங்க இருக்கு. அப்ப இது வந்து செகண்ட் பெனிஃபிட். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு நீங்க இப்ப இதே ஒரு பிஎஸ்சி காலேஜ் வச்சுக்கோம். சரியா? இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி காலேஜுக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நீங்க போறீங்க அப்படின்னா டொனேஷன் மட்டுமே எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா? நாமளே நிறைய ஹெல்ப் பண்ணி என்ன பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்றதே கிடையாது. இருந்தாலும் மார்க் எனக்கு கம்மியா இருக்கு சார், அதனால நான் எப்படியாவது நான் நல்ல காலேஜ் படிக்கணும், நான் டொனேஷன் கொடுத்தா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வரவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஹெல்ப் தான் நம்ம பண்றோம். சரியா? அந்த மாதிரி ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இருந்தாலும் நான் சொல்றேன்,
இந்த பிஎஸ்டி காலேஜ்ல நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில படிச்சு முடிச்சு நீங்க வெளியே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் டொனேஷன் இல்லாம சொல்றேன், கிட்டத்தட்ட நீங்க படிச்சு முடிச்சு வெளியே வரதுக்கு 12 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாயிரும். சரியா? அப்ப இந்த மாதிரி இதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் நிறைய காலேஜ்ல ஃபுல் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம உங்க பேரண்ட்ஸுக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கறத பாருங்க. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, குட் காலேஜ் நம்ம சொல்லும் போது எப்படி அந்த நேம் வந்துச்சு அப்படின்னா, அங்க படிச்ச அலுமினிஸ் எல்லாருமே ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆயிருப்பாங்க. சரியா? அப்ப நான் வந்து குட் காலேஜ்ல படிச்சேன் அப்படின்னா நான் குட் ஜாப் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிரும். அதனாலதான் என்ன பண்றாங்க 190 பிளஸ் கட் ஆஃப் வந்து இருக்கு. ஏன் சார் 190 பிளஸ் கட் ஆஃப் எடுத்த பசங்களுக்கு தான் நல்ல ஜாப் கிடைக்குமா? அப்ப அது கீழே இருக்கவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்காதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம போய் சேரக்கூடிய இடத்தை பொறுத்து தான் இருக்கு. சரியா? நான் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம போக போக பார்க்கலாம். சரியா? 180 பிளஸ் 170 பிளஸ் 160 பிளஸ்லாம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நினைச்ச கோர்ஸ் நினைச்ச காலேஜ்ல கிடைக்கும். நீங்க நினைச்ச கோர்ஸ் கவுன்சிலிங் மூலமா நினைச்ச காலேஜ்ல கிடைக்கும். சரியா? அதாவது உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ். சரியா? கோர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். சரியா? ஏன்னா மார்க் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுவா அலாட் ஆகிற காலேஜ் தான் நாம அதுவா அலாட் ஆகக்கூடிய கோர்சஸ் நம்ம எடுக்க முடியும். ஆனா 190 பிளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காலேஜ்ல நினைச்ச கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நாலேஜ், அதாவது இந்த ரெப்யூட்டடான காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல நம்ம படிக்கும் போது நாலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன டெவலப் ஆயிரும். நாலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும். அப்ப இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு 190 பிளஸ்க்கு நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன் தான், ஃபுல் ஃப்ரீ நம்ம படிக்கலாம். சரியா? அந்த மாதிரியான காலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப்லாம் வந்து நீங்க கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளே வீடியோ போடுவோம். அந்த டைம் நம்மளே ஃபாலோ பண்ணுங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் குட் காலேஜ்ல உங்களுக்கு பிளேஸ் ஆக முடியும் உங்களால. அதனால கண்டிப்பா நீங்க இப்போ உட்காந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 190 பிளஸ் மட்டும் நீங்க எடுத்துருங்க. நல்ல காலேஜ்ல நல்ல இடத்துல நீங்க உங்களோட கெரியரை அமைச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.